நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம 2025 ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற பொது பலன்களை பார்ப்போம். இப்போ 3 கிரகங்கள் பயிற்சியாக இருக்குது. அதாவது சனி பகவான் வந்து மார்ச் 29 சனி பயிற்சி இருக்குது. குரு பயிற்சி மே 14 2025 மே 14 குரு பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி மே 30 ராகு கேது பயிற்சி. இந்த வருட கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதாவது சனி வந்து 2.25 வருஷத்துக்கு ஒரு தடவை நகர்வார். அதாவது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர்வார். அதே மாதிரி குரு 1.25 வருஷம் இடம் மாறுவார். அதே மாதிரி ராகு கேளுக்கெல்லாம் அதே மாதிரி தான் 1.25 வருஷம் எடுத்துப்பாங்க. இதுக்கு உண்டான பொது பலன்களை வந்து நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி, இப்போ வந்து கும்பராசி வந்து ஜென்மசனியில் இருக்கீங்க. ஒரு 2 வருஷமாக, அதாவது விரைசனி கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாகவே கும்பராசிக்காரங்க கொஞ்சம் சிரமம் தான் பட்டுட்ருப்பீங்க. இப்போ வந்து உங்கள் ராசியிலேருந்து சனி பகவான் 29 மார்ச் மீனத்துக்கு போயிடுறாரு, 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 2ஆம் இடம் வந்து தனவரவு, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது பாதசனி, முதல்ல விரயசனி, அதுக்கப்புறம் விரயசனியை கடந்துட்டீங்க. ஒரு 2 வருஷம் 2.25 வருஷம் கடந்துட்டீங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் இப்போ வந்து ஜென்மசனியை வந்து கடக்க போகிறீங்க. இன்னொரு அதான் மார்ச் மேலே உங்களுக்கு வந்து பாதசனி உங்கள் ராசிக்கு 2ல் போயிடுவார். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதாவது தனவரவு, குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த பார்த்து, ஏன்னா குரு வீட்டில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு கொடுமைகளை பண்ணிட மாட்டார் சனி பகவான். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா கொடுக்காதீங்க, அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற தன்மைகள் வந்து சனி பகவான் வந்து கொடுக்க மாட்டார். அதே மாதிரி 3ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால இளைய சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். அதே வந்து முயற்சி ஸ்தானம் அது இயல்பாக இருக்கிறதுனால எடுக்கும் இந்த முயற்சிகள் வந்து வெற்றி அடையக்கூடிய தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய அனுபவப்பட்டுருப்பீங்க. ஜென்ம சனியிலெல்லாம் வந்து எப்படி என்னென்ன பண்ணணும் எல்லாம் வந்து நிறைய ஒரு படிப்பு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. எப்படிலாம் நடந்துக்கணும். ஏன்னா ஜென்மசனி வந்தாலே சனி பகவான் வந்து ராசி மேலே போகும்போது உங்களை செயல்பட விட மாட்டார். அந்த மாதிரியான ஒரு இறுக்கமான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் ஒரு 4-5 வருஷமாகவே. இப்போ அந்த அமைப்புகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்கள் ராசியை வந்து ராகு பகவான் உங்கள் ராசியில் ராகு பகவான் இருந்தாலும் குரு பகவான் வந்து 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அந்தளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். மே 14 வந்து குரு பயிற்சியிலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அதாவது தாங்கக்கூடிய நிலையில தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா எவ்வளவோ பார்த்துட்டேன், அந்த மாதிரி தான் உங்கள் நிலைகள் வந்து இப்போதைக்கு இருக்கும் கும்பராசிக்காரங்க. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடம் வந்து சனியோட 3ஆம் பார்வை இருக்கிறதுனால தாய் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது நன்மையை கொடுக்கும். லேசான ஏதாவது உடல் உபாதைகள் வந்தால் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் சரி செஞ்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவு, தாய் மாமன்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சனி தனது 3ஆம் பார்வையாக உங்களோட 4ஆம் ராசிக்கு 4 பார்க்கறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தாய் வழி உறவுகள், தாய் மாமன்களால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ அருள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் குரு கொடுப்பாரு. அதே மாதிரி குழந்தைகளால் நீங்கள் வந்து கௌரவப்படுத்தப்படுவீங்க. குழந்தைகளை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, குழந்தைகள் வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க. நல்லபடியாக பாதுகாக்க தன்மைகள் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சிக்கு பிற்பாடு உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வேலைகளில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். அது செவ்வாய் ஜூன் மாதம் வரைக்கும், ஜூன் 7 வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அது வரைக்கும் அந்த ஒரு வேலைகளில் சிறு சிறு குழப்படிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து பண்ணுறதுக்கு பண்ணாதீங்க.
ஜூன் மாதம் வரைக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல வந்து கேது பகவான் சூரியனோட வீட்டில் இருக்கிறாரு. அதில் நிழல் கிரகம், ஒளி கிரகத்தோட வீட்டில் நிழல் கிரகம் இருக்கிறது அந்தளவுக்கு வந்து பெருசாக பலன் கொடுக்காது. பலன் கொடுக்காது என்ன, கலத்திர ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம். அது கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். அதை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நண்பர்கள் ஸ்தானம், தொழில்துறை பார்ட்னர் ஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் நண்பர்கள்கிட்டையும் தொழில்துறை பார்ட்னர்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடம், 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்தை பார்க்கும்போது 8ஆம் இடம் தான் தடை தாமதம், திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். சனி பகவான் தடை தாமதத்தை கொஞ்சம் ஏற்படுத்துவார். ஏதாவது வரன் பார்த்துட்ருக்கீங்க, வீடு கட்டிகிட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் தடை பண்ணுவார் தான். அதே மாதிரி 9ஆம் இடம் வந்து நல்லா இருக்குதுங்க. 9ஆம் இடம் வந்து தந்தை ஸ்தானம், பாகியஸ்தானம். குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையாக, செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்த்தாலும் குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்லாயிருக்கும். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு வந்து உதவிகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி புகழ், பதவி, ஏதாவது இடமாற்றம் ஏதாவது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதான் நீங்கள் கேட்ட இடத்துல அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் கேட்ட இடத்துல இடமாற்றம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. முக்கியமாக தான தர்மங்களில் வந்து நீங்கள் நல்ல விதமாக சம்பாதிச்சு தான தர்மங்கள் பண்ணக்கூடிய நிலையில் உங்களை வந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் 9ஆம் இடத்துக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி 10ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால தொழில்கள்லாம் வந்து நல்லாவே போகும், ஒன்றும் குறை இருக்காது. போன வருஷம்லாம் சனி பயிற்சிக்கு முன்னாடி, அதாவது மார்ச் 29க்கு முன்னாடிலாம் சனி பகவான் வந்து உங்கள் 10ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருந்தார். அதனால் தொழில்கள் அமைப்புகள் அந்தளவுக்கு வந்து விட்டுருக்க மாட்டார். இப்போ வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம், மார்ச் 29க்கு அப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் 10ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால தொழில்கள் வந்து நல்லா போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை குரு பகவான், சனி பகவான் பார்த்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால தொழில்கள் நல்லா போய் லாபங்கள் 100 ரூபா வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக வந்து 95 ரூபா வருங்க. 95 ரூபா கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்புகளை வந்து குரு பகவான் லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை பார்க்குற குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே மாதிரி மூத்த சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்லாவே இருக்கும். இளையதாரம்னு சொல்லுவோம் 11ஆம் இடத்தை. முதல் திருமணம் வந்து முறிவு ஏற்பட்டு 2வது திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து குரு வந்து ஒரு நல்ல விதமாக வாழ்க்கை அமையக்கூடிய தன்மைகள்லாம் வந்து குரு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் தூக்கமின்மை இருக்கும். அதே மாதிரி ஓடிக்கொண்டே இயங்கிக் கொண்டே இருக்கிற தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிற கும்பராசிக்காரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம், அதாவது 12ஆம் இடம் வந்து கொஞ்சம் செவ்வாய் பார்க்கறதுனால ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிற கும்பராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம், ஏன்னா ஜூனுக்கு பிற்பாடு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.